வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களை, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், அதாவது புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் பாடல், அதாவது இயல் 1ல் இருக்கக்கூடிய அந்த உட்தலைப்புகள் மற்றும் புக் பேக், இதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அதாவது நம்ம ஒரு வரி வினா விடைகளாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் பருவத்தை மட்டும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இது நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷனுக்காக இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா டக்குன்னு இதை போட்டு காதில் ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் கேட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் காதில் கேட்கும். நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், மைண்டில் நின்றும். நண்பர்களை, இன்னொரு தகவல், நம்ம குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். வர சண்டேலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் டெலகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலகிராமில் தான் நான் பிடிஎஃப் கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வரி வினாவிடை இன்பத்தமிழ். ஃபஸ்ட்டு பாடம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். ஓகேவா? அடுத்து, பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து, சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் பாரதியாரி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்த கொஸ்டின், புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். புரட்சி கவி பாரதிதாசன். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்பா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்பா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் காசி ஆனந்தம். அடுத்து 7ஆம் கொஸ்டின், அமுதம் மிகவும் இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது, அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஸுக்கு இணையானதா, தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி நம்ம பாரதிதாஸ் இந்த பாடலை சொல்லியிருப்பார். அடுத்து, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஸ் போன்றது, தமிழ் எங்கள் அமுதத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது என்பது சரியான விடை. அடுத்து, தமிழுக்கு மனமென்று பெயர், தமிழுக்கு மனமென்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். அடுத்து, தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அடுத்து, தமிழங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது என்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஆப்ஷன், சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. அடுத்து, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும், கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். ஓகே நண்பர்களே, இயல் 1ல் பாரதிதாசன் படம் பார்த்தாச்சு. அடுத்து புக் பேக் பார்த்துடலாம். புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஸோ பார்த்துடலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் கேட்டாங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கொடுக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள், தமிழெங்கள். இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அமுது என்று பிரித்தெழுதுக, அமுது கூட்டல் என்று, அமுதென்று பிரித்தெழுதுக, அமுது கூட்டல் என்று. செம்பயிர் பிரித்தெழுதுக, செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர் பிரித்தெழுத சொன்னாங்கன்னா செம்மை கூட்டல் பயிர். அடுத்து, சொல்லும் பொருளும் ஒரு பொறுத்து கொடுத்துருப்பாங்க. நிர்மித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. நிர்மித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. அடுத்த படம் தமிழ் கும்மி. ஒன்றாயிலே இது செகண்ட் கவிதை. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் சென்றிடவே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். இந்த பாடிய ஆசிரியர் கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே மாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். அடுத்து, கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, அதாவது இந்த நூல்கள்லாம் எழுதியவர் யாங்கன்னா பெருஞ்சித்திரனார் என்பது விடை. நம்ம
ஒன்லைனாக பார்த்துருக்கோம், அதை மொத்தமாக பார்த்தாச்சு, அவ்வளோதான். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படிங்கிறாங்கன்னா கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அந்த கனிச்சாறு என்ற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு டேஸ் நிறைந்த பாடல்களை கொண்டது. கனிச்சாறு தமிழ் உணர்வு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன? தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. அடுத்து சொல் பொருள் தருக. ஆழிப்பெருக்கு, கடல்கோள். ஆழிப்பெருக்கு, கடல்கோள். மேதினி, உலகம். ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். தோன்றி தோன்றி தோன்றியும் கொடுத்துட்டு பாடலின் ஆசிரியர் கேட்டாங்கன்னா நீங்கள் வாணிதாசன் என்று போட்டிருக்கோங்க நண்பர்களே. வாணிதாசன் என்பது இதுக்கு சரியான விடை. அடுத்து புக் பேக் வினாக்கள். மறுபடியும் புக் பேக்கு. அந்த படத்தில் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், சேர்த்தெழுத பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. இதெல்லாம் வந்துட்டு புக் பேக்கில் வச்சுருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். இவர் தான் வந்து பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன கேட்டாங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. யாமுறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை ஏற்றியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் கேட்டாங்கன்னா பழமையான நூல் கேட்டாலும் மிக பழமையான இலக்கண நூல் எது கேட்டாலும் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. அடுத்து உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். உயிர்மெய்யும் இணைந்தால் உயிர்மெய் தோன்றும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும். வலஞ்சொலி எழுத்துக்கு எடுத்துக்காட்டு ஆ, ஏ, ஔ, நா, ஞ. அடுத்து தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கேட்டாங்கன்னா தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் நாடு என்ற சொல், அதாவது தமிழ் என்பது தொல்காப்பியத்திலும் தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்திலும் இடம்பெற்றுள்ளது முதல் முறையாக. அடுத்து தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் மஞ்சிக்காண்டம், தமிழன் அப்படின்னாங்கன்னா அப்பர் தேவாரம் திருநாவுக்கரசருடைய இதில் கிடைத்து உள்ளது. அடுத்த கொஸ்டின் தமிழன் கிழவியும் அதனாருற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழன் கிழவி கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். ஓகேவா. அடுத்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின். அடுத்து தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். அடுத்து அக்ரிணை பிரித்தெழுக அப்படின்னு சொன்னோம்னா அல் கூட்டல் திணை என்று தான் நம்மளை பிரிக்க வேண்டும். அக்ரிணை அப்படி பிரித்தெழுத கேட்டாங்கன்னா அல் கூட்டல் திணை அப்படி தான் பிரிக்கணும். அடுத்து பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பிரித்தெழுத சொன்னோம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என பிரிக்க வேண்டும். 8 தொகையும் 10 பாட்டும் டேஸ் இலக்கியங்கள் ஆகும், சங்க இலக்கியங்கள் ஆகும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும். திருக்குறள், நாலடியார் முதலியவை அறநூல்கள். ஓகேவா. திருக்குறள், நாலடியார் முதலியவை டேஸ் நூல்களாகும். திருக்குறள், நாலடியார் முதலியவை அறநூல்கள். தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல். தொல்காப்பியம் நன்னூல் இது ரெண்டும் பார்த்தோம்னா இலக்கண நூல். சிலப்பதிகாரம் மணிமேகலை இது இரண்டும் காப்பியங்கள். அடுத்து பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. முக்கியமான ஒரு கொஸ்டின். 7 நிலைகளை கொண்டுள்ளது. பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 7 நிலைகளை கொண்டுள்ளது என்பது சரியான விடை. மா என்ற சொல் எத்தனை பொருள்களை தருகிறது? மா என்ற சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், மேன்மை, வயல், வண்டு இத்தனை பொருள்களை மா என்பது தருகிறது. இந்த மா என்ற ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், மேன்மை, வயல், வண்டு என்னும் பொருட்களை தருகிறது. தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னா தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் ஆகும். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் ஆகும். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் ஆகும். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ்
ஆகும். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை நல்வழிப்படுத்துவது நாடகம் ஆகும். நாடகத் தமிழ், அதாவது நாடகத் தமிழ் ஆகும். தமிழ் கவிதை வடிவம் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழின் கவிதை வடிவம் துளிப்பா, கவிதை, செய்யுள், புதுக்கவிதை. இது நான்கும் தான் தமிழின் கவிதை வடிவங்கள். தமிழின் கவிதை வடிவங்கள் துளிப்பா, கவிதை, செய்யுள், புதுக்கவிதை. இது நான்கும் தான் தமிழின் கவிதை வடிவங்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர்கள் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரங்களின் இலைப்பெயர்கள் ஆல், அரசு, மா, பலா, வாழை, இலை. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்துட்டு கீரை. அகத்தி, பசலை, முருங்கை இவற்றின் இலைப்பெயர்கள் கீரை. அருகு, கோரை போன்ற தாவர இலைப்பெயர்கள் புல். அருகு, கோரை போன்ற தாவர இலைப்பெயர் புல். நெல் வரகு இதன் இலைப்பெயர்கள் தாள். நெல் வரகு தாள். மல்லிச் செடியின் இலைப்பெயர் தலை. மல்லிச் செடியின் இலைப்பெயர் தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? மடல். சப்பாத்தி, கள்ளி, தாளை இதெல்லாம் மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் தோகை. கரும்பு, நாணல் தாவரங்களின் இலைப்பெயர் தோகை. தொகைன்னு இருக்குது, இங்கே தோகைன்னு மாற்றிக்கோங்க நண்பர்களே. பனை, தென்னை அதோட இலைப்பெயர் ஓலை. பனை, தென்னை, ஓலை. கமுகு மரத்தின் இலைப்பெயர் கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும் கேட்டாங்கன்னா, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை, திருக்குறள். அதாவது ஒரு பாக்ஸில் கட்டி கொடுத்துருப்பாங்க, பச்சை கலர் பாக்ஸில் இருக்கும், அதனால் முக்கியம் பார்த்துக்கோங்க. வேளாண்மை என்ற சொல் திருக்குறளிலும் கலித்தொகையிலும் இடம்பெற்றுள்ளது. உழவர் என்ற சொல் நல்ல உழவர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை. பாம்பு என்ற சொல் குறுந்தொகை, குட்டி பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம், 10 10 நாள் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல்லு வராது, இல்லு பள்ளிக்கூடத்து வராலும், ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு பார்த்துக்கோங்க. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குட்டி முதலை, குட்டி பாம்பு, குட்டி மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை வரலாம், குட்டி குட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலை அப்படின்னா குறுந்தொகை. அடுத்து கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கோடை. இது அகநானூறு. கோடை அப்படின்னா அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. தொல்காப்பியத்திலையும் திருமுருகாற்றுப்படையிலும் உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. மருந்து என்ற சொல் அகநானூற்றிலையும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. மருந்து என்ற சொல் அகநானூற்றிலையும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. ஊர் அந்த சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. அன்பு என்ற சொல் தொல்காப்பியத்திலும் திருக்குறளும் அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. உயிர் என்ற சொல் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. அன்பு, உயிர், மகிழ்ச்சி இந்த 3 சொற்களுமே தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. சொன்னலாம் வச்சுக்கோங்க. மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. குட்டி மீன், குட்டி பாம்பு நான் சொன்னேன். ஸோ குறுந்தொகை. குட்டினா குறுந்தொகைனா குட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன், குறுந்தொகை. புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். புகழ் இடம்பெற்றுள்ள சொல் தொல்காப்பியம். அரசு திருக்குறள். அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள். செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. எதையுமே குட்டியாக செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை. செய் என்பது குறுந்தொகை. செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். பார் என்ற சொல் இடம்பெற்ற நூல் பெருமானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம். முடி தொல்காப்பியம். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இருக்கும். இதை பாடியவர் அறிவுமதி. 1 என்ற எண்ணுக்கு உரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கா. இது நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸோ சிம்பிள் தான், இருந்தாலும் நான் கொடுத்துருந்தேன். அடுத்து கனவு படைத்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்த உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்த உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாள்நாளி என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? 10 வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறியவர் கலிலியோ. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் என்னும் கருத்தை கூறியவர் கலிலியோ. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் மாதிரின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம்.
கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இந்த பாடல் வரி கார் 40 கூறப்பட்டுள்ளது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்துவிடு என்ற பாடல் வரி பதிற்று 10 இடம்பெற்றுள்ளது. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்துவிடு பதிற்று 10. கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற பாடல் வரி நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிவுறா பரதவர் இது வந்துட்டு நற்றிணை. திணையளவு போதா சிறுபுல் நீ நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த பாடலின் ஆசிரியர் கபிலர் என்பது சரியான விடை நண்பர்களை. அடுத்து முடிய போது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்து. உயிருக்கு முதன்மையானது எது? எழுத்து. இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன, உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் 5. தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. கால அளவை குறிப்பது மாத்திரை. கால அளவை குறிப்பது மாத்திரை. குறில் எழுத்து உழைக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்து உழைக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்து டேஸ் என பொருள்படும் கேட்டாங்கன்னா மெய் என்பதற்கு உடம்பு என்பது சரியான பொருள். மெய் எழுத்துக்களை ஒழிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது உடல். மெய் எழுத்தை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் கசட தபர அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு என்பவை டேஸ் ஆகும், வல்லினம் ஆகும். தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் அந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு என்பவை வல்லினமாகும். அடுத்து இங்கு இன்னு இம்மை இன்னு என்பவை மெல்லினமாகும். அடுத்து இ இரு இல்லு இவ்வு இல்லு என்பன இடையினமாகும். மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அவ்வளோதான் நண்பர்களை, ஒரு இதோட முடிக்கிறோம் கலைச்சொல்லோட. கிளாக் வாய்ஸ் என்பதன் தமிழ் சொல். கிளாக் வாய்ஸ் அப்படின்னா வலஞ்சுழி. ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படின்னா இடஞ்சுழி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இயல் 1 மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய தகவல் இயல் 1ல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. ஸோ ஓகே நண்பர்களே, நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போன்ற நிறைய தகவல் வந்து நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.